ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துருக்க டி தமிழ் சேனல். நான் உங்கள் திவாகர். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, நம்ம சேனலில் ஆல்ரெடி ஜிமெயில் பற்றி எப்படி யூஸ் பண்ணுறது, எப்படி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுன்னு 3-4 வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை தொடர்ந்து நிறையா கமெண்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா வெங்கடனுங்கிற ஒரு அண்ணன் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. எப்படி வந்து கூகுள் வந்து நம்ம ஜிமெயில் மெசேஜ் பண்ணுறாரு மெயில் பண்ணுறோம், அதை அவங்க பார்த்துட்டாங்களா என்றது எப்படி செக் பண்ணுறது. அதாவது வாட்ஸ்அப்பில் நம்ம மெசேஜ் அனுப்புகிறோம், சென்ட் ஆகிடுச்சுன்னா டிக் விழுகும், பார்த்துட்டாலும் ப்ளூ டிக் விழும்ல, அந்த மாதிரி தான் எப்படி நம்ம சென்ட் பண்ணோன்னா எப்படி நம்ம பார்த்துட்டாங்களா, அந்த மெயிலை ரீட் பண்ணிட்டாங்களா எப்படின்னு அது செக் பண்ணுறதுக்கு பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்குறோம். ஸோ நம்ம லேப்டாப்பில் யூஸ் பண்ண கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா கூகுள் எக்ஸ்டென்ஷன் ஒரு இருக்கும், அது நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். ஸோ தெரியலன்னா கீழே கமெண்ட் லீவ் பண்ணுங்கள், நான் அதை பற்றி கண்டிப்பாக ஒரு வீடியோ போடுறேன். அது அந்த கூகுள் எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணி நான் அந்த மெயிலை பார்த்துட்டாங்களா என்ன ரீட் பண்ணிட்டாங்களா என்ன கண்டுபிடிச்சிக்கலாம். அந்த கூகுள் எக்ஸ்டென்ஷன் பார்த்தீங்கன்னா நம்மளோட லேப்டாப்லாம் யூஸ் பண்ணலாம், ஸோ மொபைல் யூஸ் பண்ணுறது அந்த மாதிரி இல்லை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அவள் கேட்டிருந்ததுக்கு நான் வந்து அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா அவள் நம்ம மெயில் அனுப்புகிறோம், அவள் பார்த்துட்டானுங்கிறது அதை செக் பண்ணுறதுக்கு தேர்ட் பார்ட்டி ஒரு ஆப்போட இன்ஸ்டால் பண்ண வேண்டியது இருக்குது. அந்த ஆப்போட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதை செக் பண்ணி பார்த்துங்க. அதை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு சில ப்ராசஸ் இருக்குது, அந்த ப்ராசஸ் முடிச்சுட்டு நம்ம மெயில் அனுப்பினோம்னா அதை நம்ம சென்ட் பண்ணோன்னே டிக் கொடுக்கும். ஸோ அவங்க ரீட் பண்ணிட்டாங்கன்னா டபுள் டிக் கொடுக்கும். ஸோ வாங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோவில் ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ண வேண்டியதாக இருக்கும். எனக்கு கண்டுபிடிக்கிற ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். அந்த ஆப்போட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதை பயன்படுத்தி நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னா, டவுன்லோட் பண்ணிவிட்டு அந்த ஓப்பன் பண்ணிங்கன்னா ஸ்டார்ட் இருக்கும் பார்த்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த மெயில் அக்கௌண்ட்டு கொடுக்கணுமோ, எந்த மெயிலேருந்து நீங்கள் மெயில் அனுப்புவீங்களோ அந்த மெயிலில் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த மெயிலை செலக்ட் பண்ண உடனே லோடிங் ஆனோன்னு உங்களுக்கு வந்து அந்த ட்ராக்குன்னு ஒரு பேஜ் வந்து உருவாகும். அந்த பேஜில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நம்ம மெயில் சென்ட் பண்ணது வந்து அவங்களுக்கு சென்ட் ஆயிடுச்சா என்னென்னு வந்து அதில் தெரியும். ஸோ நீங்கள் மெயில் இன்பாக்ஸ்லேயே தெரியும். ஸோ அது எப்படின்னு வந்து பார்ப்போம். ஓகே, அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி ஆக்டிவேட் பண்ணிவிட்டு நீங்கள் எப்போ நார்மலாக மெயில் அனுப்புகிற மாதிரி தான் உங்கள் மெயிலில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுக்கு இதுவரை நீங்கள் வந்து இமெயில் ஐடி அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ணல. ஸோ ஓப்பன் பண்ணது பாஸ்வேர்டு மாதிரினா ஆல்ரெடி நம்ம யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அதோட வீடியோ லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். ஸோ எப்படி மெயில் அனுப்புறது எப்படி எல்லாமே கீழே கொடுத்துருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் டூவில் பார்த்தீங்கன்னா உங்களோட மெயில் ஐடி என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிட்டு சப்ஜெக்ட், ஸோ ஏதாவது நான் சும்மா டைப் பண்ணுறேன். உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் யாருக்கு மெயில் பண்ணுறீங்களோ அதை டைப் பண்ணிவிட்டு ஸோ உங்களோட ஃபுல் நீங்கள் என்ன மெயில் அனுப்பணும் அந்த மெயில் என்ட்ரு பண்ணிட்டு ஸோ வந்து சென்ட் பண்ணியிருந்தேன். நான் வந்து என்னோடய டீட்டெயில்ஸ்லாம் சும்மா வீடியோ பார்க்கலாம் ட்ரை பண்ணுறேன். இப்போ கொடுத்துட்டு சென்ட் பண்ணிக்கோங்க. சென்ட் பண்ணோடனே மேலே வந்து ரீட்ரைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ட்ராக்னு ஒரு அந்த மெசேஜ் வந்துருக்கும். ஸோ இந்த மெயில் பார்த்தீங்கன்னா நீங்கள் மெயில் சென்ட் பண்ணால் 2 செகண்ட்ஸ் வரும். ஸோ அப்படி வரலைன்னா ஸோ நான் ஆல்ரெடி சொன்னேன் அந்த ஆப்பில் போய் பார்த்தீங்கன்னா அந்த இது சென்ட் ஆகிடுச்சு, இது ப்ளூடெக் விழுந்திருக்கா, ஸோ அவர் ரீட் பண்ணிட்டாங்களா. ஸோ நான் வந்து ரீட் பண்ணுறேன். மேலே அந்த ட்ராக்னு அந்த மெயில் வந்து மெயில் வரும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா சென்ட் ஆகிருக்கு. அதோட ரீட் பண்ணோன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா ரீட் பயன்படுத்தலாம். அதை பார்த்தீங்கன்னா வந்து அவங்க அந்த மெயிலை பார்த்துட்டாங்கன்னு அதில் வரும். ஸோ இதை பயன்படுத்தி தான் நீங்கள் வந்து எப்படி அவங்க நம்ம மெயில் அனுப்பி பார்த்தாங்களோ. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கூகுளில் எப்படி சென்ட் பண்ணுறது, எப்படி அவங்க பார்த்துட்டாங்களா, எப்படி அந்த ரெசிப்ட் வந்துருச்சா நம்மளுக்கு வந்து சொல்லி பார்க்குறது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மொபைல் யூஸ் பண்ணுறது. ஸோ உங்கள் லேப்டாப் பார்த்தீங்கன்னா லேப்டாப் டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர் பார்த்தீங்கன்னா கூகுள் எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அதை பற்றி உங்களுக்கு தெரியலைன்னா கீழே கமெண்டில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக அதை பற்றி ஒரு வீடியோ போடுவோம். ஸோ நம்ம சேனலில் நிறையா ஜிமெயில் அக்கௌண்ட் பற்றி எப்படி ஓப்பன் பண்ணுறது, ஸோ ரெக்கவரி பண்ணுறது மெயிலில் நிறையா வீடியோ போடுவோம். ஸோ அந்த வீடியோ லிங்க் கீழே மேலே ஐபி லிங்க் ஸோ செக் பண்ணி பாருங்கள். ஸோ இது போன்ற நிறையா வீடியோ நம்ம சேனல். ஸோ இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு கீழே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ நம்ம வேணும் ஸோ அது கீழே கமெண்ட்டில்